GS Astrology, Gautam Dinesh Kumar from Virudhunagar. தொடர்ந்து ஒரு 2-3 நாளா வீடியோஸ் போட முடியல. சில கொஞ்சம் பிஸியான ஷெட்யூலாக போயிடுச்சு. வேலைகள், அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய போயிடுச்சு. ஸோ வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ இனிமேல் கண்டினியூஸ் ஆகும். சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், சேனலை பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய சப்போர்ட் கொடுக்குறீங்க. நிறைய பேர் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாரும் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறீங்க. இட்ஸ் ஓகே, ஃபைன். கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஒரு வரியில் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி சந்தேகங்களை கேளுங்க, போடலாம். என்டையர் ஜாதகத்தை போட்டிங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டம். அதாவது ப்ரெடிக்ட் பண்ணி அங்கே போடுறது கஷ்டம். சரிங்களா? நான் அடிக்கடி சொல்கிறது இதுதான். பர்சனல் ஸ்டெப்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்பாயின்மெண்ட் எடுத்து நீங்கள் ஜாதகம் பாருங்க. சரிங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது பற்றற்ற நிலை யாருக்கு வரும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பற்ற அறுக்கிறது, ஒரு இது மேல பற்ற அறுக்கீங்க, அந்த அறுக்கிற தன்மை யாருக்கு வரும்னா கேது. சரிங்களா? கேது தான் இந்த பற்றற்ற நிலையை கொடுக்கக்கூடியது. எளிதிலையுமே ஒரு விட்டோத்தி நிலை, எதுவுமே வேண்டாம், எல்லாமே பொய், எல்லாமே மாயை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு மனிதனுக்கு புத்தியில் அறைந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கிரகம் கேது. சோ அப்படி இருக்கிற கேது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னம், 2ஆம் இடம், 7ஆம் இடம் மற்றும் உங்கள் லக்னாதிபதியோட தொடர்பில் இருந்தாலும், இல்ல உங்களுடைய நட்சத்திரம் கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இதுல நீங்க பிறந்திருந்தாலும் இது உங்களுக்கு பொருந்தும். மேலும் உங்களுடைய 9ஆம் அதிபதி, ஆன்மீக பாவத்தை குறிக்கக்கூடிய 9ஆம் அதிபதி கேதுவுடன் கூடியிருந்தாலும், கேது சாரம் வாங்கியிருந்தாலும், சோ உங்களுக்கு இந்த பலன் ரொம்ப அருமையா பொருந்தும். எதுலையுமே பாத்தீங்கன்னா ஒரு விட்டோத்தி நிலை, எதுவுமே வேண்டாம், எனக்கு எதுவுமே பிடிக்கலைங்கிற வெறுத்து தனியா ஒரு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருவாரு. சப்போஸ் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும்னா, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய சிச்சுவேஷனை பூரா கொடுத்துட்டு அதுல ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி விதியை கொடுத்துருவாரு. இந்த ரெண்டும் தான். ஒரு சிலருக்கு அதை ஆசைப்படுற விதியையும் கொடுத்து அதுல வந்து அதை கிடைக்க விடாம பண்ணிட்டே இருப்பாரு. இதுதான் 3 நிலை கேதுவோட ஒரு 3 ஸ்டேஜஸ். ஒண்ணு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு போற மாதிரி இருக்கிறது ஒரு தன்மை. இன்னொன்னு எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டு அதுல ஏமாறுற தன்மை. இன்னொன்னு எல்லா எதிர்பார்ப்புகளையும் கொடுத்து அதை கிடைக்கவே விடாம பண்றது. இந்த 3ம் வந்து கேதுவோட ஸ்டைல். ஸோ ஒருத்தர் ஜாதகத்துல கேது அதிகப்படியான வலுவுல இருந்து, அதே போல் சனி அவர் இந்த சாமியார்த்தனத்தை கொடுக்கவே செய்வார். சனி கேது யாருடைய ஜாதகத்துல எல்லாம் இணைந்து தொடர்புல வருதோ, இந்த ஒரு ஆன்மீக நாட்டம், பற்றற்ற நிலை, குடும்பமே இருந்தாலும் கூட சில பற்றற்ற நிலையிலேயே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஆன்மீக சிந்தனை இருக்கிறது, தெய்வங்கள், அதாவது கோயிலுக்கு ரொம்ப போறது, எப்ப பார்த்தாலும் ஒரு சாமி பாட்டை கேட்கறது, அந்த தெய்வ ஒரு சரௌண்டிங்ஸ்லயே இருந்துகிட்டே இருக்கிறது. இது வந்து இந்த சனி கேது கொடுக்கறது. இது போக இதுல குருவும் ஜாயிண்ட் ஆயிட்டாரு அப்படின்னா, குரு சனி கேது 3 சேர்ந்து இப்படி கன்ஜெக்ட் ஆயிடுச்சு ஒரு ஜாதகத்துல அப்படின்னா, நல்ல ஒரு ஆன்மீக நாட்டம், குடும்பம் ஒரு பேருக்கு இருந்தாலும் கூட எதை எடுத்தாலும் ஒரு ஆன்மீக சிந்தனை, எதற்கு எடுத்தாலும் கடவுளை நாடுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி போயிடும். ஸோ இது எல்லாத்துலேயும் பொருந்தும். பொருள் பற்றாகட்டும், உயிர் பற்றாகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வேண்டாம், எனக்கு இது வேணாம், நாளைக்கு பார்த்துக்கிடுவோம், அப்புறம் பார்த்துக்கிடுவோம், இப்படிங்கிற மாதிரி ஒரு மனோநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். இதுல குரு கேது மட்டும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, குரு கேது மட்டும் தொடர்புல இருக்காங்க அப்படின்னா இந்த பலன்கள் கொஞ்சம் அதுல அளவீடுகள் கம்மியா இருக்கும். சனியும் இதுல சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா சுத்த சாமியார்த்தனத்தை மொத்தமா வாரி வழங்குற மாதிரி ஆயிரும்.